தலைநகர் டெல்லியில் நாளுக்கு நாள் காற்றின் தரம் மோசமாகி வரும் நிலையில் அனைத்து பள்ளி மாணாக்கர்களுக்கும் ஆன்லைனில் வகுப்புகளை நடத்த முதலமைச்சர் அதிஷி உத்தரவிட்டிருக்கிறார். முன்னதாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தவிர மற்ற அனைத்து வகுப்புகளுக்கும் ஆன்லைனில் பாடம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அவ்வாறு பாடங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆன்லைனில் வகுப்புகள் நடத்த உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனால் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஆன்லைனில் பாடங்களை நடத்த முதலமைச்சர் அதிஷி உத்தரவிட்டிருக்கிறார். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவதன் எதிரொலியாக விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பெரும்பாலான இடங்களில் அடர்த்தியான புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுவதால் விமானங்களை தரையிறக்குவதில் சிரமம் ஏற்பட்டது. இதனால் டெல்லி விமான நிலையத்தில் வந்திறங்க வேண்டிய 14 விமானங்கள் ஜெய்ப்பூர் மற்றும் டேராடூனுக்கு திருப்பி விடப்பட்டன. மேலும் ஓடுதளத்தில் விசிபிலிட்டி லெவல் குறைவாக இருந்ததால் பல விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதாக தெரிகிறது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.